இந்த பாட்டில் ஒரு காமெடி நடந்தது. ஆக்சுவலாக இந்த பாட்டில் ஒரு ஸ்வரம் செக்ஷன் ஒன்று வரும், பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும் அந்த ஸ்வரம். நான் சொன்னேன் இவங்க ஏதோ ஜப்பான் கிளம்புறாங்க நைட்டு, எனக்கு அது தெரியாது. அப்புறம் பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு பாய் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் இல்லை இந்த ஸ்வரம் பாடணும்ல அப்படின்னு ஒன்று. ஐயோ எனக்கு ஃப்ளைட் இருக்கே நைட்டு அப்படின்றாங்க. சரி ஓகே ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னன்னா ஐயோ ஸ்வரம் வராதா, ஸ்வரம் மூலம் நான் சேர்த்து கேட்டேன் என்ன இப்படி சீட் பண்ணுறீங்க அப்படின்னா. உடனே சைந்தவிக்கு இது பண்ணி சரி டோக்கியோவில் எங்கேயாவது ஒரு ஸ்டுடியோ ஃப்ரீயாக இருந்தால் பாடி அனுப்ப முடியுமா நாங்கள். ஸோ அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ கூட கேட்டாங்க அந்த மாதிரி வந்து சோர்ஸ்லாம் ஓகேவா, அந்த பாட்டு ரெக்கார்டிங்லாம் கரெக்டாக இருக்கானா. நல்லா இருக்கு. நம்ம எனிவே அது நல்லா இருந்ததுனால ஒன்றும் சொல்ல. அதுக்கப்புறம் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க எனக்கு நான் அது ஆக்சுவலாக ஒரு லேபிள் மைக்கில் பாடினேன், ட்ரம்மர் வச்சுருந்த மைக்கில் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னாதான் நீ வந்து ஃப்ரீக் அவுட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நடந்தது. இந்த அந்த ஸ்வரம் போர்ஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சைந்தவியோட வாய்ஸில். இனிமே எல்லா பாட்டும் லேப்பல்லே ரெக்கார்ட் பண்ணுமா? நான் தேடினேன் இந்த டோக்கியோ ஃபுல்லாக ஒரு SM58ஆவது கிடைக்காதான்னு நான் தேடினேன். ஒருத்தர் வந்து என்னோட ஹோஸ்ட் வந்து பாவம் ஒரு பேக் ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்தாரு. இது எல்லாமே இருக்குது, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அது எல்லாமே இருந்தது மைக்கு தவிர. SM58 பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஐயோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரம்மர் வந்து ஒரு லேப்பிள் மைக் ஜதி சொல்கிறதுக்கு வச்சுருந்தாரு. கெஞ்சி நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு மைக் அது. சார் அப்போ சூப்பராக இருக்குமே. நல்ல மைக் தான், நான் எதுவும் சொல்லி ரெக்கார்டிங் நல்லா தானே இருக்குன்னு சொல்லி. கோடிக்கணக்கான தமிழர்கள் வந்து என்ஜாய் பண்ற குரல். ஓகே மேடம், யூ ஆர் அப்பாயிண்டட். இல்ல என்ன இருந்தாலும் அதுக்காக ஒரு ஸ்டுடியோ மைக்ல பாடியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அவங்க அப்ப சொல்லவே இல்லை. ரெக்கார்டிங் ஓகேலன்ட்டாங்க. அது அப்படியே தட்டி கழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பட் என்ன முக்கியம்னா மைக்கு முக்கியமே இல்லை, இட்ஸ் த கை பிஹைண்ட் இட் ஆர் த கேர்ள் பிஹைண்ட் இட், ரைட்? ஸோ அதை தான் இது ப்ரூவ் பண்ணுது. நீங்கள் எப்பேற்பட்ட மைக்கேல் ஜாக்சன் மைக்கே இறக்குனாலும் அந்த பாடகர்கிட்ட அந்த சோல் அந்த டேலண்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இந்த நிகழ்ச்சிக்குமே அது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் என் கனவுல ஒரு வாழ்க்கையிலே ஒரு சிங்கரை வந்து டேக் முடிச்சுட்டு டேக் ஓகேன்னு உடனே ஓகே அப்படின்னு கைட்டுற ஒரு இமேஜ் என் மைண்டில் வரவே வராது.